எங்கடா அவரு? இங்கதான் வந்தாரு. நீ தானே கூட்டு வந்த? இங்க போனாரு. இல்லையோ, இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இங்கதான் இருக்கீங்க. குடிச்சிட்டு உட்கார வேடா. இங்க என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? கட்டிருந்தா கரெக்டா கட்டிட்டு வாங்க. உட்காருங்க. நிச்சயதார்த்த பத்திரிகை படிக்க போறேன். எல்லாரும் அமைதியா கேளுங்கோ. உயர் திரு லேட் குமாரசாமியின் பேரனும் மத்தவா தும்மினா பரவாயில்ல. பிள்ளைய பத்த தோப்பனா நீங்களே இப்படி அவசகுணமா தும்மினா இப்படி? தும்மல் எல்லாம் சொல்லிட்டா வரும். ஏதோ வந்துருச்சு. அவசகுணம்னா ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? நிச்சயத்தை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமா? வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? நீங்க படிங்க. உயர் திரு லேட் குமாரசாமியின் பேரனும். என்னம்மா, என்ன ஆச்சு? அப்புறம் ஏன் கத்துன? ஏமா அவசகுணமா ஐயோன்னு கத்துற? ஏன் அவசகுணமா ஒரு பொண்ணு கத்துது? பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கல போல இருக்கு. இல்ல, எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், இழுத்துட்டு போய் தனியா உட்கார வேடா. உயர் திரு லேட் குமாரசாமியின் பேரனும். என்ன சம்பந்தி? நல்ல நேரம் போயிருச்சுன்னா எப்படி தேதி குறிக்கிறது? குறிக்கிறது பத்தி ஒண்ணும் இல்லைங்க. குறிச்சதுக்கு அப்புறம் குழப்பம் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால ஸ்டாப் பண்ணேன். பொண்ணுக்கு எவ்வளவு சீர் பண்ணுவீங்க? இது என்ன புது குழப்பமா இருக்கு சம்பந்தி? இப்ப நாங்க எவ்வளவு வேணாலும் போட தயாரா இருக்கோம். அந்த அம்மா எதுவுமே வேணாம்னாங்களே. அட, அவங்க பெருந்தன்மை அப்படித்தான் சொல்லுவாங்க. என்னங்க இது? நான் எப்ப சீர் கேட்டேன்? கட்டின புடையோட வந்தா பொருள் நான் தானே சொன்னேன். அதானே. ஏன் இப்படி குழப்பம் பண்றீங்க? ஒண்ணும் குழப்பலாமா? பொண்ணு வீட்டுக்காரங்க 2 பேரும் நல்லா மூக்கு பிடிச்சி சாப்பிட்டு கை எழும்போது என்ன பேசினா தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏன் சீர் வேணாங்கிறாங்க? மாப்பிள்ளைக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கும் போல இருக்கு, பெரிய வியாதி இருக்கும் போல பேசுறாங்க. நம்ம மாப்பிள்ளை பார்த்தா அப்படியே வேண்டாம். ஆமாடா, கேளுங்க. நீயே கேளுடா. 1000 பவுன் கொடுங்க. 1000 பவுனா? ஏய், குழப்பம் வரீங்க 2 பேரும் கீழே இறங்குங்க. நகை என்னன்னு தெரியாம வாங்க. எப்படி? நீங்க படிங்க. உயர் திரு லேட் குமாரசாமியின் பேரனும் காரணமாகிய நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குங்க. வாய மூடிட்டு இருக்கியா? என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, பையன் வர்ற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் இழுத்து அடிக்கலாமேன்னு பார்த்தேன். அவ எதுக்கு? என்ன இப்படி பேசுற? நிச்சயத்துக்கு மாப்பிள்ளை இல்லாமையா? வந்து அவனுக்கு பொண்ணு பிடிக்காம போயிடுச்சு. நான் கிழிச்ச கோட்டை என் பையன் தாண்ட மாட்டான். அதெல்லாம் அந்த காலமா. இப்ப எல்லாம் பசங்க கண்ட விட்டு கண்ட தவறானுங்க. நம்ம பையன் பர்சனாலிட்டியா இருக்கான், வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கான். யாராவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கலாம் இல்லையா? அது தெரிஞ்சா நீ வருத்தப்படுவியன்ட்டு உனக்கு தெரியாம அவன் ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணிருக்கலாம். அது தெரிஞ்சா நீ ரொம்ப கோவப்படுவியன்னு பொண்ணை அவன் தனியா குடித்தன கூட வச்சிருக்கலாம். பெங்களூர்ல இருந்து அவங்க பாட்டி கூட வந்து சேஃப்டிக்கு இருக்கலாம் இல்லையா? கல்யாணமே பண்ணி வச்ச மாதிரி பேசுறீங்க. இல்ல, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். நாளைக்கு நீ சந்தேகப்படலாம் இல்லையா? அதுதான் சேஃப்டிக்கு சொல்லி வச்சேன். என்னடா சொல்றாரு இவரு? எனக்கு என்னமோ மாமா சொல்ற சரின்னு படுது. ஏன்னா இந்த காலத்து பையங்களை நம்ப முடியலையே. நிச்சயமா என் பையன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். ஆண்டி கூப்பிடுறாங்க. உங்களை யாரோ ஆண்டி கூப்பிடுறாங்க. புதுசா இருக்கு. இவன் உன் புருஷனா? ஆமா ஆண்டி, இவர்தான் என் புருஷன். ஆண்டி, என் புருஷனுக்கு அட்வைஸ் பண்ணதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அடிக்கிறதுக்காக இல்ல. உன் புருஷங்கிறதுக்காக நான் அடிக்கல, என் பிள்ளைங்கிறதுக்காக தான் நான் அடிச்சேன். இவரு உங்க பிள்ளையா? ஆமா, நேத்து வரைக்கும். அம்மா, என்ன நடந்ததுன்னு வாயை மூடுங்க. அம்மா ப்ளீஸ் அம்மா. ஆண்டி, அப்பா, ஆண்டி, நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். யாரையும் பார்க்க விரும்பல, என்கிட்ட ஒண்ணு சொல்ல வேண்டாம். ஆண்டி, அம்மா, இந்த மாசம் சாலரி. உட்காருப்பா. அம்மா, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஏன்பா, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தானே போறேன், உனக்கே ஆசீர்வாதம். கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? கல்யாணம் எல்லாம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சுமா. நீங்க வராது ஒண்ணுதான் குறை. என்னடா அது கையில கங்கணம்? தரகர் பொண்ணுங்க போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. இதுல உனக்கு எந்த பொண்ணு பிடிக்குது நீயே சொல்லு. ஆமாமா, எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? உனக்கு அவசரம் இல்லப்பா, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அது இல்லம்மா, கொஞ்ச நாள் ஆகட்டுமா. கொஞ்ச நாள்னா எப்படா? சீக்கிரமா சொல்றேன்.
நான் சொல்றது கேளு. உங்க யார் முந்திலும் நான் முழிக்க தயாரா இல்ல. செஞ்சு நான் சொல்றது கேளு. ஸ்டாப் இட். என்ன கேக்குறது? எனக்கே தெரியாம என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன உம்புளைங்கிற? அவ வாழ்க்கையில் எனக்கு அக்கறை இல்லையா? அக்கறை இருக்கிறதுனால எது வேணாலும் செஞ்சிடலாமா? அனாவசியமா ஆத்திரப்படாதம்மா. என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறிய, எதுக்காக பண்ணி வச்ச? பையனுக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு 1008 கண்டிஷன் போடுற. ஏதோ மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி. என்னைக்கு எங்க அம்மா உனக்கு பண்ண கொடுமையை நினைச்சிட்டு எனக்கு ஒரு மருமக வத்துக்கிறியா? அதுக்கு என்ன அர்த்தம்? வரப்போற மருமகளை நீ குடும்பப்படுத்த போறேன்னு அர்த்தம். நான் குடும்பப்படுத்த போறேனா? ஆமா, நீ அவளை குடும்பப்படுத்துவ. அந்த கோபத்தை அவன் புள்ள கிட்ட காட்டுவா. ஒரு புள்ள என்னவா என்ன மாதிரி அவனும் காலமுறை கையை கட்டிட்டு அவனும் பொண்டாட்டி முன்னாடி நிற்பான். இது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் அவன் கட்டுப்பாட்டுல இருந்து அவனை வெளியில் கொண்டு வந்தேன். அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து காதலிக்க வச்சேன். ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்வாங்கிற நம்பிக்கையில தான் அவங்க 2 கல்யாணம் பண்ணி வச்சேன். ரொம்ப புத்திசாலி. அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா என்னோட மனசை புரிஞ்சுக்காமலே என்னோட எவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க புரிஞ்சிருந்தா எனக்கு ஒரு மருமக வரட்டும்னு தான் சொன்னேனே தவிர என்னைக்காவது அவளை நான் கொடுமைப்படுத்துவேன்னு சொன்னேனா? உங்க மனசுல உள்ளதை நீங்க சொல்லிட்டீங்க. என் மனசுல என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். வாங்க. கல்யாணம் ஆன புதுசுலதான் விதவிதமா புடவை கட்டி நகை போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுவா. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க மாமியார்கிட்ட என்னால அனுபவிக்க முடியல. எனக்கு வரப்போற மருமகளாவது சந்தோஷமா இருக்கட்டும் தான் இதெல்லாம் வாங்கி வச்சேன். என்ன பார்த்தா குடும்ப காரியங்கிறீங்க? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நானும் உங்களை புரிஞ்சுக்காம உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன். இன்னைக்கு இல்லம்மா, என்னைக்குமே நான் அம்மா பிள்ளைதாம்மா. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு அம்மாவை வரணும். நான் உங்களுக்கு பிள்ளையா வரணுமா? தாலி கொடி கட்டின புருஷனும் என்ன புரிஞ்சுக்கல. தொப்புள் கொடி அறுத்த புள்ள நீயும் என்ன புரிஞ்சுக்கல. அம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. ஒவ்வொரு தாயும் பெத்த பிள்ளையோட கல்யாணத்தை கண்குளிர பாக்கணும்னு ஆசைப்படுவா. ஆனா பெத்த தாய் உயிரோட இருக்கும் போதே அப்பனும் புள்ளைய என்ன தூக்கி எறிஞ்சிட்டீங்களே. இனிமே என்ன இருக்கு உங்களுக்கும் எனக்கும்? ஆண்டி, மக போட்டு அனுபவிக்கிறதுக்காக பெத்தவங்க நகையும் புடவையும் வாங்கி வச்சிருக்கலாம். ஒரு அண்ணன் தங்கச்சிக்காக வாங்கி வச்சிருக்கலாம். ஒரு பொண்டாட்டிக்காக பொறுப்புள்ள புருஷன் வாங்கி வச்சிருக்கலாம். ஏன் காதலிக்காக காதலன் கூட வாங்கி வச்சிருக்கலாம். எவ்வளவுதான் சீர் கொண்டு வந்தாலும் கொடுமைப்படுத்துற மாமியார் இருக்கிற இந்த காலத்துல மருமக எல்லாம் போட்டு அனுபவிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பொருட்களை வாங்கி வச்சிருக்கீங்களே. உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டாங்க. இதுக்கு தெரியாதமா நானும் உடந்தே இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வேண்டாம். நீங்க விருப்பப்பட்டபடியே உங்க பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. நிலா, உண்மையில இல்ல. என் புள்ள உன் கழுத்துல தாலி கட்டுறத பார்க்க முடியலங்கிற வருத்தம் தான் எனக்கு. இத பாருமா, உன்ன மாதிரியே ஒரு பொண்ணை மருமகளா கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் புருஷன் உன்னையே மருமகளா கொண்டு வந்துட்டாரு. ஒண்ணு தெரியுமா, உன் மாமனாரு வாழ்க்கையில உருப்படியா செஞ்ச ஒரே காரியம் இதுதான். அம்மனே, அப்ப நீங்க போட்ட கண்டிஷன் அதெல்லாம் அந்த சூழ்நிலையில போட்டது. இப்ப ஏன் கண்டிஷனை பத்தி ஞாபகப்படுத்துறீங்க?
மருமகன்றவ கண்டிஷன் போட்டு வாங்குற பொருள் இல்லைன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க மேல இருக்க பாசத்தாலும் அவங்க கெட்டிடக்கூடாதுங்கிற பயத்தாலும் பிள்ளைங்களை அதிக கட்டுப்பாடோட வளர்த்தா அவங்க அதை மீறி போயிடுறாங்க. பிள்ளைங்களை நண்பர்களாக்கிட்டா பெத்தவங்களை கேட்டுதான் எதையும் செய்வாங்கங்கிறத என் வீட்டுக்கார் மூலியமா நான் உணர்ந்துட்டேன். இத பாரு, எப்படி அவர் என் மகனை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டாரோ அதே போல இனிமே நீதான் எனக்கு ஃப்ரெண்டு. கரெக்டா சொன்ன சீதா. ஒவ்வொரு மாமியாலும் வீட்டுக்கு வர மருமகளை தன்னுடைய தோழியை நினைச்சானா வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு இருக்காது, ஸ்டவ்வும் அடிக்காது. சரி சரி, வழவழன்னு பேசிட்டு இருக்காம எல்லாரும் சீக்கிரம் போய் சாப்பிட்டு தூங்குங்க. காலையில டான 5 மணிக்கு இருக்கணும், 5:30 மணிக்கு வாக்கிங் போகணும். சரிங்க அம்மணி. ஐயய்யே, 5 மணிக்கு எந்திரிச்சு நாய் கடிக்கு பயந்துட்டு ஜாக்கிங் போறது நம்ம லைஃப் லாங்க கண்டினியூ ஆகும் போல் இருக்கே. இத பாருமா, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? போங்க. ஏழுங்க அம்மணி, சாவி கொத்து இடுப்புக்கு வந்ததா அப்பா அம்மா 2 பேர்த்தையும் இந்த மிரட்டுறீங்க? பெருசுங்களை கண்ட்ரோல்ல வச்சுட்டாதான் நம்ம சிறுசுங்க சந்தோஷமா இருக்க முடியும். வாங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.